மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ. பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ. பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, நாளிலே நல்ல நாள் நாயகன் வென்ற நாள்.
டன் 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 டன். நாயகன் பொன்மணி நாயகி பைங்கிளி என்றோ ஒரு நாள் எண்ணிய எண்ணம் கனிவிட்டதென்ன தன்னன்ன 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 தன்னன்ன. என்றோ ஒரு நாள் எண்ணிய எண்ணம் கனிவிட்டதென்ன தன்னன்ன 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 தன்னன்ன. இதழ் தொட்ட போதும் இடை தொட்ட போதும் இதழ் தொட்ட போதும் இடை தொட்ட போதும் ஏக்கம் தீர்ந்ததென்ன ஏக்கம் தீர்ந்ததென்ன. மாதமோ ஆவணி மங்கையோ மங்கனி நாளிலே நல்ல நாள் நாயகன் வென்ற நாள். மஞ்சள் நிறந்தான் தங்கையின் கண்ணம் சிவந்தது என்ன பிறந்தது என்ன நடந்தது என்ன தன்னன்ன 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 தன்னன்னா. மஞ்சள் நிறந்தான் தங்கையின் கண்ணம் சிவந்தது என்ன பிறந்தது என்ன நடந்தது என்ன. தன்னன்ன 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 தன்னன்னா. கொடை தந்த வள்ளல் குறி வைத்து மெல்ல கொடை தந்த வள்ளல் குறி வைத்து மெல்ல கூட வந்ததென்ன கூட வந்ததென்ன. மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி நாளிலே நல்ல நாள் நாயகன் சென்ற நாள். நானிலே ஒன்றுதான் நாணமும் இனதுதான். லா 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 லா. மணி, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. அவரே இல்லை, உங்களைத்தான் நாதா. யார் நாதா? எப்படி நாதா? எவ்வளவு நாதா? என்னை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா நாதா? என்ன ஒரிஜினல் நாடக கம்பெனி மாதிரி டங்குன்னு வந்து நின்று நாதான்ற அடையாளம் திருடியான்னு கேட்கறது நான் விளையாடுறியா? இல்லை நாதா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தங்கள் கைப்பிடித்த மனைவி நான் தான். என்னடா ராஜு, உன்னோட கைப்பிடிச்ச மனைவிங்கிறா? உனக்கு ப்ராப்ளமா? யாரா நீங்க திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ற? ஐயோ, அதற்குள் மறந்து விட்டீர்களா? ஆனி திங்கள் கடக லக்னத்தில் நீங்கள் என் கழுத்தில் திருமாங்கல்யம் போட்டவில்லை? திருமாங்கல்யா போட்டவில்லை? என்னப்பா என்ன இது புது குழப்பம்? ஒண்ணுமில்ல ரவி, இவ திடீர்னு வந்தா நம்ம ராஜுவை பார்த்து நான் தான் அவ்வளவுதான் பய பேயா முழிக்கிறான். வெரி குட். என்னையா கிண்டல் பண்ண? எங்களுக்கு தெரியாம ஆடி திங்கள்ல திரும்பவா? சரி, நேரம் தெரியாம விளையாடாத. ஒண்ணு இல்ல ரவி, வழக்கமா நான் மோட்டர் பைக்க வந்துட்டு இருந்தேன்ப்பா, ரிப்பேர் ஆகி போச்சு. பெட்ரோல் பங்க் முன்னால நிப்பாட்டிட்டு பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வர்றேன். பின்னாலே இந்த பொண்ணு வந்து நாதான்றா. ஏமா யாருமா நீ? நீ எப்படி இங்க வந்த? என் மணாளனை பார்த்தேன், மகிழ்ச்சி கொண்டேன், பின்னால் வந்து விட்டேன். மனோனா உனக்கா? நானா? எப்படி 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 என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? நீங்கள் என் நாதன், நான் உங்கள் நாதி, அதாவது மனைவி. பாத்தியாப்பா, சந்தேகமே இல்லப்பா. ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து செவிலியர் குளிச்சு ஓடியாந்து இருக்கிறா. அம்மா ஒரு ரூம் பட சொல்லு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுருவோம் பத்திரமா. சென் தமிழ்ல பேசுறான். ஒருவேளை தமிழ் பண்டிதர் மகளா இருப்பாளோ? நன்று கூறினீர். நக்கீரர் என் பாட்டன் வீட்டில் விருந்துண்டவராம். பாவம், ஏதோ சித்த பிரம்ம போன்றது. நாதா, உங்களை சுற்றி ஏன் இவ்வளவு பெரிய பட்டாளம்?
உங்களுக்கு எப்பொழுதுமே தனிமைதானே பிடிக்கும். இப்ப பைத்தியமே பிடிக்கும் போடுது. ரவி இப்படி பண்ணிடலாம்டா. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் விவரத்தெல்லாம் சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் மாட்டேன். நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். சொல்ல கூட உட்காந்துட்டா. ரவி ஐயா ஆண்டாளே, என் மகளே, நீ இங்க அடிமா இருக்க. நல்ல நாள் என் வயிற்றுல பால வாத்தே அம்மா. நானேவா? திடீர்னு யாருமா நீ இங்க? இவனோட அம்மா இங்க பஸ்ல நாங்க போயிட்டு இருக்கிற போது திடீர்னு இவளை காணும். அலறி அடிச்சுக்கிட்டு தேடிட்டு வந்தேன். இவ குரல் இங்க கேட்டது உள்ள வந்து. தாயே, உங்கள் மருமகனை தெரியவில்லை? காணாமல் போன என் கணவர் இவரே. நாதா, என் தாயார், உங்கள் மாமியார். நமஸ்கரியுங்கள். மாமியா பண்ண கட்டுவேன். ஏமா உங்க மக திடீர்னு உள்ள வந்து சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுற. இவனை பிடிச்சிட்டு நாள் ஆகுறா. இவரை வந்து நாதான் சொன்னாளா? நல்லதா போச்சு. ஏமா ஆண்டானே, நீ சொல்லிட்டு இருந்த இவர் தானே? ஆம் தாயே, கண்டேன் என் நாதனை. அப்படியே மகளே, என்னங்க கொஞ்சம் அப்படி வரீங்களா? என்னத்துக்குங்க நீங்க அப்படி வாங்க, தயவுசெய்து வாங்குறேன். 6 மாசத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு விபத்துல என் பொண்ணு கீழே விழுந்துட்டான். அதுல இருந்து ஒரே பிரம பிடிச்ச மாதிரி சம்பந்தம் இல்லாம புதுசா பேச ஆரம்பிச்சா, பழக ஆரம்பிச்சா. அது மட்டுமா, பாண்டியனை பார்க்கணும், என் நாதனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் பயந்து போய் பைத்தியக்கார டாக்டர் பசுபதி கிட்ட கூட்டி கொண்டு காட்டினேன். அவரை இவளை பார்த்துட்டு, உங்க பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைப்பு வந்திருக்கு, அவ போற போக்கிலேயே போனாதான் அவளை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு. ஒரு மனசு நிம்மதிக்காக அவளை இந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இவரை பார்த்ததும் இவர் பின்னாடியே வந்திருக்கா. என்னது போன ஜென்மத்துல இவனா என் பொண்டாட்டி? அப்படித்தாங்க 6 மாசமா அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவதான் பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எங்க போச்சு? நானா? என் மீது கோபமா? உன் மேல கோபம் இல்ல. உனக்கு இடம் கொடுத்த மாதிரி ரவி, அவன் மேலதான் எனக்கு கோபம். யார் அந்த ரவி? ரவியா பார்த்து யாரு நான் கேட்கிறேன்? ஆனாதா? திருப்பி கேட்கிறேன். நான் உனக்கு நானா? இப்படி கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை? பதிவரதைகள் சீதா, அனுசியா, மண்டோதரி சாட்சியாக சொல்லுகிறேன், தாங்கள் தான் என்னுடைய நாதன். மண்டோதரி ராமனுடைய பொண்டாட்டியா ராவணனுடைய பொண்டாட்டியா? இந்த ஆண்டாண்டு இருக்கானே, வர வர அவகிட்ட இருந்து விடுபட்டா போதும் நான் போச்சுறா. சோத்த பசிய விட மாட்டேன்றா. அப்பாட இப்பதான் நிம்மதியா தூக்க போறேன். தங்களை எங்கெல்லாம் தேடுவது? நந்தவனத்திற்கு சென்றேன், அங்கும் காணவில்லை. மேல்மாடிக்கு சென்றேன், அங்கும் தங்களை காணவில்லை. விசாரித்து பார்த்ததில் இதுதான் தங்களது பள்ளியறை என்று சற்று பருமனாக இருக்கிறாரே உங்கள் நண்பர் பேபி, அவர் கூறவே நானும் வந்து விட்டேன். அந்த பேபி பையல கொள்ளான எங்க கொண்டு விட்டுருக்கான் பாத்தியா? ஆண்டாள், நானும் என் ஃப்ரெண்டு மணியை கொஞ்ச நேரம் நிம்மதியா இங்க படுக்கணும். நீ நல்ல பிள்ளையா அடம் பிடிக்காம ஹாலுக்கு போய் அம்மாவோட தூங்குறியா? நாதா, சீதைக்கு ராமன் இருக்கும் இடம் தானே அயோத்தி. அது சீதைக்கு, ஆண்டாளுக்கு அயோத்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் போறது என்ன? இன்னும் ராமரபுத்திர தள்ளி வேணுமா? மணி சங்கடத்தை பாத்தியாடா? அவன் பூர்வ ஜென்மத்து பாப்போம்னு சும்மா வாசனா நல்ல அனுபவி. ஆண்டாள், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உனக்கு தூக்கமே வராதா? நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்த காரணத்தால். வயசாயிடுச்சுக்கிறியா? இல்லை, என் இமைகள் மூட மறுக்கின்றன. இமைகள் மூட மறுக்கின்றனவா? சொட்டைன்னு ஒரு இருக்குன்னா வேக வச்ச முட்டை மாதிரி முடி வெளியே பிதுங்கிறாமா? போங்க நாதா, உங்களுக்கு எப்பொழுதுமே முன்கோபம் அதிகம். பிறகு தாங்களாகவே என் பாதங்களை பிடிப்பீர்கள், அது எனக்கு தெரியும். ஐயோ கஷ்டம் கஷ்டம். முதல்ல ஒரு ஜென்மாந்த காலையை கூட்டிட்டு வெளியே போ, எனக்கு தூக்கம் வருது. பாத்தியா, பக்கத்து கட்சியில் கோச்சுக்கிறது. ஆண்டாள் ஆண்டாள், உன்னுடைய பாஷையிலே சொல்றேன், எனது அருமை நண்பர் தன்னுடைய இமைகளை மூட வேண்டுமா? தயவுசெய்து தாங்கள் வெளியே போக முடியுமா? நம்மை பிரிக்க இவன் யார் நாதா? இளம் தம்பதிகளை பிரிக்கும் இப்படிப்பட்ட நண்பன் உங்களுக்கு தேவைதானா? பதில் சொல்லண்டா மணி, எக்கடாவது கட்டுப்போம். நான் வெளியே போய் நிம்மதியா தூங்குறேன். அவன் இவன் என்ன பண்ணுங்களா வச்சு மாட்டான். மணி 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 தனியா விட்டு போகிறா. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவன் போகட்டும். அவளை பேச விட்டு வெளியே வர வெளில வரா ஓம்பல்ல உடைக்கிறேன். நாதா, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என்ன? நம் திருமணம் முடிந்தவுடன் என்னை ஆத்தங்கரை ஓரம் அழைத்து சென்றீர்களே, நினைவில்லை? நானே உன்னை ஆத்தாரம் கூட்டிட்டு போறேன். எதுக்கு பிடிச்சி தள்ளவா? இல்லை, என்னை அப்படியே கட்டி தழுவி. அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும் போதே நீ போய் குளிச்சுடுற. யார் கூறினார்கள் நான் உறங்கினேன் என்று? விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாம், என்னை தனியாக தவிக்க விட்டு அறையை தாளிட்டுக் கொண்டு எங்கே சென்றீர்கள்? தாளிட்டு மணியோட தவித்தேன். என்னன்னு இப்போ? நாதா, நான் தான். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நீ ராவல காண்ற, நான் பகல்லே காண்றேன். என்னத்த கண்ட? கேளுங்களேன். தாங்கள் என்னை ஸ்கூட்டரில் அமரச் செய்து தேவலோகத்தில் பவனி வருகிறீர்கள். ஸ்கூட்டர்லையா?
வெஸ்பாவா லேம்பர்டாவா? சொப்பனத்தில் அது தெரியவில்லை. தேவலோகத்தில் இந்திரன் பார்த்ததா சும்மா விட்டுருக்க மாட்டானே, சபை கூப்பிட்டுருப்பானே, போனியா? அதற்குள் நான் விடுத்துக் கொண்டேன். இடைவேளை வைத்த மாதிரி இருக்கு. இந்த உன் பேசுற நிறுத்த போறியா இல்லையா? வாயை திறந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாமா. உங்க 2 பேர் சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டா. முதல்ல நான் குளிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணு. நீ நிம்மதியா தனியா குளிக்கிறோம்னாக்கா நான் முதல்ல வெளியே போகணும். நான் போனேன்னா இவனும் பின்னாலேயே வருவா. சரி போ. ஆமா ஆண்டாள் நான் மாடிக்கு போகிறேன். நானும் கூட வருவேன். சரி, இங்க விஷயமாச்சே, காலை சுத்திட்டேன், கடிக்காம விட போறேன். எனக்கு சேர்த்து போய் குளிடா போடா. உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உலகினில் ஆடவராயிரம் ஆயிரம் உனக்கும் எனக்கும் பொருத்தம் மிகுந்த ஜாதகம். உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. பட்டும் படாமல் பட்டும் தொடாமல் பட்டும் வராமல் வெட்கப்படாமல் காதலி. பட்டும் படாமல் பட்டும் தொடாமல் பட்டும் வராமல் வெட்கப்படாமல் காதலி. அந்த புறத்தில் அன்பர் இருக்க இந்த புறத்தில் வா 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 நீ வா. உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளேவா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது காதலி உன்னை காண. பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது காதலி உன்னை காண. புடவையின் அழகென்ன, கூந்தலின் அளவென்ன. புடவையின் அழகென்ன, கூந்தலின் அளவென்ன. ஏழையை கண் பாரம்மா. அந்தரி சுந்தரி என் முகம் பார்த்தது இன்னொருவன் முகம் பாராதே பாராதே. அந்தரி சுந்தரி என் முகம் பார்த்தது இன்னொருவன் முகம் பாராதே. சுபாஷினி மதாங்கினி, சுபாஷினி மதாங்கினி. தோழர்கள் பார்வையில் கேலிகளாகும். உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. உலகினில் ஆடவர் ஆயிரம் ஆயிரம் உனக்கும் எனக்கும் பொருத்தம் மிகுந்த ஜாதகம். உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. கையம் இல்லாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ. கையம் இல்லாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ. கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ. கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ. மஞ்சள் முகத்தை நல்ல பிடித்து என்னை ரசிக்க கூடாதோ. மஞ்சள் முகத்தை நல்ல பிடித்து என்னை ரசிக்க கூடாதோ. மண்ணும் மலர்ந்து எண்ணம் கலந்து மின்னல் மயக்கம் கொள்ளாதோ. மின்னல் மயக்கம் கொள்ளாதோ. உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம்
ஆசை கொண்டேன் வா உலகினில் ஆடவர் ஆயிரம் ஆயிரம் உனக்கும் எனக்கும் பொருத்தம் மிகுந்த ஜாதகம் உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை கொண்டேன்